வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல த்ரெட் டைப்பிங் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம். த்ரெட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தோட விட்த் வந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல நல்ல பக்கம் வந்து வெளியில இருக்கணும், ராங் சைடு வந்து உள்ள இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எப்பயுமே இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் எல்லாம் பண்ணும்போது சிங்கிள் ஃபூட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா சூப்பரா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து ரைட் சைடு வாட்டமா இருக்கும், லெஃப்ட் சைடு வாட்டமா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைடு வாட்டப்படுதோ அந்த சைடு வந்து ஃபூட்டர் வச்சு த்ரெட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பைப்பிங்க. இப்போ வந்து இந்த பைப்பிங்க ஒரு நெக்ல வந்து எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இதேதான் நீங்க வந்து மெயின் கிளாத்துக்கு வேணும்னா ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுல அட்டாச் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு லைனிங் கிளாத் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஜஸ்ட் நீங்க வந்து லைனிங் கிளாத்தோட மேல் பக்கமா வந்து நம்ம வச்ச பைப்பிங் வந்து உள் பக்கமா வரணும், நம்ம கையோட லெஃப்ட் சைடு வரணும். அந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம ரைட் சைடு போகணும். அந்த மாதிரி நெக்ல வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து கொஞ்சம் ரவுண்ட் நெக் அந்த மாதிரி ஏதாவது ஷேப் நெக் எல்லாம் பண்றீங்கன்னா இந்த த்ரெட்டுக்கு கட் பண்ற கிளாத் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கிராஸ் பீஸ்ல கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டர்னிங்ஸ் கர்வ்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா திரும்பும். இதே நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம்னா அது வந்து டர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நமக்கு வந்து பினிஷிங்கும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்காது, ஷேப் வந்து அழகா வராம இருக்கும். அதனால வந்து நீங்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி பைப்பிங் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா வச்சு நெக்க பினிஷ் பண்ணிடலாம். பினிஷ் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து லைனிங் மெயின் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். மெயின் பீஸ் வைக்கும் போது அதோட நல்ல பக்கம் வந்து இந்த லைனிங்கோட மேல வரணும். அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியா நாச்சஸ் போட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெயின் பீஸோட மேல வந்து ரொம்ப சூப்பரா பைப்பிங் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பைப்பிங் படியறதுக்காக அது பக்கத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் கழிச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா நெக்ல வந்து நம்ம பைப்பிங் வச்சு பினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோல இந்த பைப்பிங் வந்து லைனிங் இல்லாம வெறும் கிளாத்ல எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறத அப்லோட் பண்றேன். வேற ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டதுனால எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.